வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது Adobe தமிழா. இன்றைக்கி நம்ம இல்லுஸ்ட்ரேட்டரில் சில இன்ட்ரெஸ்டிங்கான ஷார்ட்கட் ஆப்ஷன்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் இல்லுஸ்ட்ரேட்டர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலில் இப்போ தான் முதல் தடவை பார்த்துட்டீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் யூஸ் பண்ணுற இல்லுஸ்ட்ரேட்டர் வெர்ஷன் CC 2022. நீங்கள் நம்ம டெலகிராம் குரூப்பில் இன்னும் ஜாயின் பண்ணலாம், ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ நான் ஸ்ட்ரோக்கை கேன்சல் பண்ணிவிட்டு ஃபில்லில் வந்து சம் கலர்ஸ் கொடுத்துக்கிறேன். ரெட் கலர் கொடுத்துட்டு ஜஸ்ட்டு ரெக்டாங்கிள் டூல் எடுத்துகிட்டு ஒரு பாக்ஸ் போட்டுக்கிறேன். தென் எஃபெக்ட்ஸில் போயிட்டு ஸ்டைலிஷில் ட்ராப் ஷேடோ கிளிக் பண்ணிக்கிறேன். இதில் டிஃபால்ட்டாக இருக்க வேல்யூஸ் அப்படியே விட்டுட்டு ஓகே கொடுத்துக்கிறேன். அடுத்து வெளியில் ஒரு கிளிக் பண்ணிவிட்டு அகைன் ரெக்டாங்கிள் டூலை வச்சு இன்னொரு பாக்ஸ் போட்டுக்கிறேன். ஸோ இந்த பாக்ஸுக்கு வந்து ஃபில்லை கேன்சல் பண்ணிவிட்டு இந்த ஏரோவை கிளிக் பண்ணி ஸ்ட்ரோக்காக மாற்றிக்கிறேன். ஸ்ட்ரோக்கோட பாயிண்ட் சைஸ் வந்து 5 வச்சுக்கிறேன். இப்போ இது ரெண்டுத்தையுமே செலக்ட் பண்ணிவிட்டு ஆல்ட்டை ஹோல்டு பண்ணி டூப்ளிகேட் எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இந்த எஃபெக்ட்ஸ் கொடுத்ததை கிளிக் பண்ணிவிட்டு ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணி இந்த மாதிரி ஷ்ரிங்க் பண்ணி சின்னது பண்ணிக்கிறேன். தென் அதே மாதிரி இந்த ஸ்ட்ரோக் கொடுத்ததையும் ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணி இந்த அளவு சின்னது பண்ணிக்கிறேன். இப்போ இந்த டிஃப்ரென்ஸ் பாருங்கள். இந்த பிக் சைஸ் பாக்ஸுக்கு 5 பாயிண்ட் வந்து ஸ்ட்ரோக் சைஸ் கொடுத்தோம். ஸோ இது ஷ்ரிங்க் பண்ணி சின்னது பண்ணதுக்கு அப்புறமும் அதே 5 பாயிண்ட் மெயின்டைன் ஆகுது. இந்த மாதிரி இஷ்யூஸ் நீங்களும் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ இதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியான ஒரு மெத்தட் இருக்குது. ஜஸ்ட்டு Ctrl+K ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரிஃபரன்ஸ் ஆப்ஷன் ஓப்பன் ஆகிடும். இதில் ஜென்ரலில் ஃபஸ்ட்டு கிளிக் ஆகிருக்கணும். இதில் வந்து இங்கே ஒரு செக் பாக்ஸ் இருக்கும், ஸ்கேல் ஸ்ட்ரோக்ஸ் அண்ட் எஃபெக்ட்ஸ் அப்படின்னு. இதை செக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. இப்போ இந்த பாக்ஸை ஷ்ரிங்க் பண்ணி பாருங்கள். நீங்கள் ஸ்கேல் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி ஆட்டோமேட்டிக்காக இந்த ஸ்ட்ரோக் சைஸும் ரெடியூஸ் ஆகும். அதே மாதிரி தான் இந்த எஃபெக்ட்ஸும். ஸோ இதை ஷ்ரிங்க் பண்ணி பார்க்குறேன். ஸ்கேல் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி இந்த எஃபெக்ட்ஸும் ரெடியூஸ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ பார்க்குறதுக்கு கொஞ்சம் ரீசனபிளாக இருக்கும். அடுத்து வந்து பாத் அண்டு ஜாயின் ஆப்ஷன் பற்றி பார்ப்போம். இந்த பாத்தில் பாருங்கள், இது வந்து கம்ப்ளீட் ஆகாமல் இருக்குது. ஸோ இங்கேருந்து இதோட நின்றுது, இதோட கம்ப்ளீட் ஆகலை. இந்த மாதிரி நீங்கள் ஒரு பெரிய இமேஜோ ஆர் சம்திங் ரீட்ரா பண்ணுறீங்க அப்படின்னா அந்த மாதிரி இடத்துல இந்த மாதிரி நிறையா கட்டாக இருக்க சான்சஸ் இருக்குது. ஸோ இதை வந்து ஒரே கிளிக்கில் ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ணலாம். இந்த பாத்தை செலக்ட் பண்ணிவிட்டு ஆப்ஜெக்டில் போயிட்டு பாத்தில் ஜாயின் கிளிக் பண்ணிக்கோங்க. இதோட ஷார்ட்கட் கீ வந்து Ctrl+J. ஸோ நமக்கு ஒரே கிளிக்கில் அது ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. நம்ம பென் டூலை வச்சு ட்ரா பண்ணணும்னு அவசியம் இல்லை. பட் இந்த மாதிரி ஜாயின் ஆப்ஷன் வந்து ஸ்ட்ரைட்டாக மட்டும்தான் ஜாயின் பண்ணும். இந்த மாதிரி கர்வ் கட்டாக இருந்துச்சு அப்படின்னா இதை செலக்ட் பண்ணிவிட்டு இதோட ஷார்ட்கட் கீ சொன்னேன், Ctrl+Jன்னு சொன்னேன். ஸோ Ctrl+J ப்ரெஸ் பண்ணால் நமக்கு அந்த கட்டான இடத்துல ஸ்ட்ரைட்டாக தான் ஃபில் ஆகிருக்கு, கர்வாக ஃபில் ஆகலை. ஸோ இப்போ ஜாயின் ஆப்ஷன் பார்த்தோம். அடுத்து ஆவரேஜ் ஆப்ஷன் பார்ப்போம். ஏ கிளிக் பண்ணி டைரக்ட் செலெக்ஷன் டூல் எடுத்துட்டேன். ஸோ இந்த 2 நோடை மட்டும் செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ ஆப்ஜெக்டில் போயிட்டு பாத்தில் போயிட்டு ஆவரேஜ் கிளிக் பண்ணிக்கிறேன். இதோட ஷார்ட்கட் கீ Ctrl+Alt+J. இதில் நமக்கு 3 ஆப்ஷன் காட்டுது. ஸோ ஹரிசாண்டல் அப்படின்னா நம்ம செலக்ட் பண்ண 2 நோடுமே ஹரிசாண்டலாக ஈவனாக வந்துடும். வெர்டிக்கல் அப்படின்னா 2 நோடுமே ஈவனாக வெர்டிக்கலாக வந்துடும். போத் அப்படின்னா ரெண்டுமே ஒன்றா வந்துடும். இப்போ ஃபஸ்ட்டு ஹரிசாண்டல் கொடுத்துட்டு நான் ஓகே கொடுக்குறேன். இந்த 2 நோடுமே ஸ்ட்ரைட் லைனில் ஈக்குவலாக வந்துடுச்சு. இப்போ Ctrl+Z கொடுத்துட்டு அகைன் இந்த 2 நோடையுமே செலக்ட் பண்ணிவிட்டு Ctrl+Alt+J கொடுக்குறேன். ஸோ ஆவரேஜ் ஆப்ஷன் ஓப்பன் ஆகிடுச்சு. இதில் வெர்டிக்கல் கொடுத்துட்டு ஓகே கொடுக்குறேன். இப்போ இந்த 2 நோடுமே வந்து ஸ்ட்ரைட் லைனில் வெர்டிக்கலாக ஜாயின் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நம்ம செலக்ட் பண்ண ஆங்கர் பாயிண்ட்டை ஹரிசாண்டலாவோ வெர்டிக்கலாவோ அலைன் பண்ணிவிட்டு இப்போ வந்து Ctrl+J கொடுத்து நம்ம இந்த மாதிரி ஜாயின் கூட பண்ணிக்கலாம். அப்படி இல்லை எனக்கு வேணாம், எனக்கு ரெண்டுமே வந்து ஈவனாக இருக்கணும், ஸோ இந்த ஷேப்பில் எனக்கு ஜாயின் ஆகணும் அப்படின்னா அதே மாதிரி 2 ஆங்கர் பாயிண்ட்டுமே செலக்ட் பண்ணிவிட்டு Ctrl+Alt+J கொடுத்துட்டு இதில் போத் கொடுத்துட்டு இப்போ ஓகே கொடுத்தீங்கன்னா இந்த 2 ஆங்கர் பாயிண்ட்டுமே ஒரே இடத்துல ஃபிக்ஸ் ஆகிடும். பட் இது ஜாயின் ஆகாது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ரெண்டுமே வந்து ஸ்ப்ளிட் ஆகி தான் இருக்கும், பட் ஒரே இடத்துல இருக்கும். இப்போ இது ரெண்டுத்தையுமே செலக்ட் பண்ணிவிட்டு Ctrl+J கொடுத்தீங்கன்னா இந்த ரெண்டுமே ஜாயின் ஆகிரும். ஸோ இந்த மாதிரி தான் ஜாயின் அண்ட் ஆவரேஜ் வந்து நம்ம ஒர்க்கை சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கணும். இப்போ இந்த பாத்தில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இந்த ரெண்டுத்தையுமே நான் ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணி 2 ஆங்கர் பாயிண்ட்டுமே செலக்ட் பண்ணிக்கிறேன். தென் Ctrl+Alt+J கொடுத்துட்டு போத் கொடுத்துட்டு ஓகே கொடுத்தா ரெண்டுமே வந்து ஈவனாக ஜாயின் ஆகிரும். இப்போ Ctrl+J கொடுத்து நம்ம இந்த ஜாயினிங்கை வந்து மெர்ஜ் பண்ணியாச்சு. பட் எனக்கு இந்த மாதிரி கர்வ் தான் வேணும், இந்த மாதிரி ஜாயின் ஆகக்கூடாது அப்படின்னா அந்த மாதிரி இதுக்கு நீங்கள் மேனுவலாக பென் டூலில் போட்டு தான் ஆகணும். ஸோ பி கிளிக் பண்ணிவிட்டு இங்கே கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு இந்த சைடில் என்ன விட்த் வேணுமோ அந்த விட்த்தில் அட்ஜஸ்ட் பண்ணி இந்த மாதிரி போட்டுக்கோங்க. நம்ம சேனல் ஆல்ரெடி ரீட்ரா யூஸிங் பென் டூல் டீட்டெயிலாக போட்டிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் வந்து மேலே ஐ பட்டனு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கு. இந்த வீடியோவை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நீங்கள் இல்லுஸ்ட்ரேட்டரில் ஃப்ரீக்வெண்ட்டாக ஜூம் பண்ணி ஒர்க் பண்ணுவீங்க அப்படின்னா எப்போவுமே ஆல்ட்டை ஹோல்டு பண்ணி இந்த மாதிரி மவுஸ் ஸ்க்ரோல் யூஸ் பண்ணி ஜூம் பண்ணுவீங்க.
ஆல்ட்டை விட்டுட்டு மவுஸ் ஸ்க்ரோல் யூஸ் பண்ணால் இந்த மாதிரி வெர்டிக்கலாக அப் அண்ட் டவுன் ஸ்க்ரோல் ஆகும். தென் கண்ட்ரோல் ஹோல்டு பண்ணி மவுஸ் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஹரிசாண்டலாக ஸ்க்ரோல் ஆகும். இதை வந்து ஒரே செட்டிங்ஸில் நம்ம மாற்றலாம். ஜஸ்ட்டு கண்ட்ரோல் கே ப்ரெஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து ஜூம் வித் மவுஸ் வீல்னு இருக்கும். இதை செக் போட்டு ஓகே கொடுத்துருங்க. இப்போ ஜஸ்ட்டு மவுஸை ஸ்க்ரோல் பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஜூம் ஆகும். நீங்கள் ஆல்ட்டை ஹோல்டு பண்ணணும்னு அவசியம் இல்லை. டாக்குமெண்ட்டை ஹரிசாண்டலாக ஸ்க்ரோல் பண்ணுறதுக்கு கண்ட்ரோல் ஹோல்டு பண்ணி ஸ்க்ரோல் பண்ணுங்கள். வெர்டிக்கலாக ஸ்க்ரோல் பண்ணுறதுக்கு ஆல்ட்டை ஹோல்டு பண்ணி ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஜஸ்ட்டு மவுஸை அப்பில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஜூம் இன் ஆகும். டவுனில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஜூம் அவுட் ஆகும். இப்போ இந்த டாக்குமெண்ட்டை 100 பாக்ஸஸாக ஸ்ப்ளிட் பண்ணணும். அந்த பாக்ஸஸ்க்கு இடையில் உள்ள கேப் வந்து 5 பிக்சலாக இருக்கணும். அது எப்படி குயிக்காக பண்ணுறதுனா ஜஸ்ட்டு எம் கிளிக் பண்ணி ரெக்டாங்கிள் டூல் எடுத்துக்கோங்க. இந்த டாக்குமெண்ட்டுக்கு ஃபுல்லாகவே ஒரு பாக்ஸ் போடுங்க. இப்போ ஆப்ஜெக்டில் போயிட்டு பாத்தில் போயிட்டு ஸ்ப்ளிட் இன்டு கிரிட் கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் ரோஸ் வந்து 10 கொடுத்துக்கோங்க. தென் காலம்ஸும் 10 கொடுத்துக்கோங்க. கட்டர் ஸ்பேஸ் நமக்கு 5 பிக்சல் சொல்லியிருக்கோம் கேப்பு. ஸோ 5 கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி இங்கேயும் கட்டர் வந்து 5 கொடுத்துக்கோங்க. இப்போ கீழே இருக்க ப்ரிவியூவை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா நமக்கு எந்த மாதிரி வரப்போகுது அப்படின்றது தெரிஞ்சிடும். இப்போ ஓகே கொடுத்துருங்க. நம்ம ஜஸ்ட்டு ஃபியூ செகண்ட்ஸில் இந்த 100 பீசஸாக ஸ்ப்ளிட் பண்ணிட்டோம் வித் சேம் கேப்போட. இந்த ரெக்டாங்கிள் டூலை ஹோல்டு பண்ணி ஸ்டார் ஷேப் எடுத்துக்கிறேன். ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணி இந்த மாதிரி ஒரு ஸ்டார் ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போ ஆப்ஜெக்டில் போயிட்டு ரிப்பீட்டில் போயிட்டு ரேடியல் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கியர் ஐக்கான் மாதிரி வந்திருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரேம்லேயே நமக்கு அப் அண்ட் டவுன் ஏரோ இருக்குது. அதே மாதிரி உள்ளார இருக்க அந்த ரவுண்ட்லேயும் அப் அண்ட் டவுன் ஏரோ இருக்குது. ஸோ இதை கிளிக் பண்ணி ஜஸ்ட்டு ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஸ்டார் வந்து ரேடியலாக எவ்வளோ டூப்ளிகேட் ஆகணும் அப்படின்றத செட் பண்ணுறது. இப்போ பாருங்கள் வெறும் 4 ஸ்டார் தான் இருக்குது. இதை நான் மேலே ஸ்க்ரோல் பண்ண எனக்கு ஸ்டார் வந்து எக்கச்சக்கமாக இன்க்ரீஸ் ஆகுது. இந்த மாதிரி நிறையா ஸ்க்ரோல் பண்ணால் எனக்கு இந்த கியர் ஐக்கான் மாதிரி வருது. இப்போ ஒரு ஆப்ஜெக்டை எவ்வளோ ரிப்பீட் ஆகணும் அப்படின்றத கண்ட்ரோல் பண்ணுறது இந்த ஸ்லைடர். இந்த ஸ்லைடர் என்ன அப்படின்னா இந்த சர்க்கிளில் வந்து உங்களுக்கு எவ்வளோ தூரம் இந்த ஸ்டார்ஸ் இருக்கணும் அப்படின்றத டிசைட் பண்ணுறது. இதை கிளிக் பண்ணி இந்த மாதிரி ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா எவ்வளோ தூரம் ஸ்க்ரோல் பண்ணுறீங்களோ அவ்வளோ தூரம் டிஸப்பியர் ஆகிடும். இந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ செட் பண்ணி வச்சுக்கலாம். அந்த மாதிரி ஹாஃப் போதும் அப்படின்னா ஹாஃபில் விட்டுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் எந்த ஷேப் வேணால் வச்சு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த கவுண்ட் அண்ட் இந்த அப்பியரன்ஸை வந்து நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணாத வரைக்கும் இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பட் எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த ஒவ்வொரு ஸ்டாருக்குமே தனித்தனி கலர் கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். தனித்தனியாக எடுத்துக்கலாம். ஸோ எக்ஸ்பேண்ட் பண்ணுறது எப்படின்னா ஆப்ஜெக்டில் போயிட்டு எக்ஸ்பேண்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் ஆப்ஜெக்ட் ஃபில் ரெண்டுமே செக்கில் வச்சுட்டு ஓகே கொடுத்துருங்க. இப்போ ரைட் கிளிக் பண்ணி அன்குரூப் கொடுத்தீங்க அப்படின்னா எல்லாமே நமக்கு தனித்தனியாக வந்துடும். ஸோ எல்லாத்துக்குமே நம்ம டிஃப்ரெண்ட் கலர்ஸ் கூட நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ கண்ட்ரோல் இசட் கொடுத்துக்கிறேன். இந்த மாதிரி நம்ம ஃபுல் ஷேப்பாகவே வச்சுக்கலாம். இப்போ இதை செலக்ட் பண்ணிவிட்டு ஆப்ஜெக்டில் போயிட்டு ரிப்பீட்டில் போயிட்டு கிரிட் கொடுத்துக்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு அதே மாதிரி ஃப்ரேம் வந்திருக்கு. இந்த ஃப்ரேமில் அதே மாதிரி இந்த ஏரோ ஆப்ஷன்ஸ் 2 சைட்லேயுமே வந்திருக்கு. ஹரிசாண்டலாக ஒன்று வந்திருக்கு, வெர்டிகலாக ஒன்று வந்திருக்கு. தென் இந்த ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்லைடர் வந்திருக்கு. ஸோ இப்போ கார்னரில் ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணி சைஸ் வந்து நம்ம டாக்குமெண்ட் சைஸ்க்கு நான் டிக்ரீஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ரைட் சைடில் இருக்க ஸ்லைடரை வந்து நான் இன்க்ரீஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து இந்த மாதிரி நான் எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணுறேனோ அவ்வளோ ரிப்பீட் ஆகிட்டே போயிட்டே இருக்குது. அதே மாதிரி கீழே உள்ள ஸ்லைடரை இன்க்ரீஸ் பண்ணிங்க அப்படின்னா கீழே எனக்கு போயிட்டே இருக்குது லைன்ஸு. ஸோ இதுலேயும் நான் இந்தளவு வச்சுக்கிறேன். ஸோ இந்த 2 ஸ்லைடர்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு ஹரிசாண்டலாக வெர்டிகலாக எத்தனை ரோ ஆட் பண்ணணும், எத்தனை ரோ டெலீட் பண்ணணும் அப்படின்றத டிசைட் பண்ணுறது. ஸோ இப்போ வேணாம் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம ஃப்ரேம் வந்து ஸ்ட்ரிங்க் பண்ணால் அது வந்து போயிடும். இந்த 2 ஏரோ இருக்க ஆப்ஷன் என்னென்னா இதை கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த எவ்வளோ கேப் வேணும் அப்படின்றத டிசைட் பண்ணுறது. இது வந்து ஷேப்ஸ்க்கு இடையில் வெர்டிகலாக கேப் கொடுக்குறது, இது வந்து ஹரிசாண்டலாக கேப் கொடுக்குறது. ஸோ இதை கிளிக் பண்ணி கேப்பே இல்லாத மாதிரி நம்ம ஓவர்லேப் பண்ணால் எல்லாமே ஓவர்லேப் கூட ஆகுது. அதே மாதிரி வெர்டிக்கல்லையும் ஓவர்லேப் ஆகும். இந்த ரெப்படிஷனை ஒரு சிங்கிள் ஆப்ஜெக்ட் வச்சு நீங்கள் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதையும் அதே மாதிரி எக்ஸ்பேண்ட் பண்ணிவிட்டு அன்குரூப் பண்ணி சிங்கிள் ஆப்ஜெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். பட் நம்ம ஆல்ரெடி ரேடியல் ரிப்பீட்டுக்கு யூஸ் பண்ணதை கிரிட் ரிப்பீட்டுக்கு யூஸ் பண்ணுறதுனால இதை வந்து டேரெக்டாக அன்குரூப் பண்ண முடியாது. ஸோ கிளிக் பண்ணிவிட்டு ஆப்ஜெக்டில் போயிட்டு எக்ஸ்பேண்ட் கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகே கொடுத்துக்கிறேன். இப்போ ரைட் கிளிக் பண்ணி அன்குரூப் உங்களுக்கு ஆப்ஷன் இருக்காது. ஸோ ரைட் கிளிக் பண்ணி ரிலீஸ் கிளிப்பிங் மாஸ்க் கொடுத்தீங்கன்னா இந்த ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாமே ரிலீஸ் ஆகிடும். இப்போ ரைட் கிளிக் பண்ணி அன்குரூப் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் ஆப்ஜெக்டாக வந்துடும். ஸோ ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டும் எல்லா கலர் வேணுமோ அந்த கலர் கொடுத்துக்கலாம். இந்த ரிப்பீட்லேயே இன்னும் ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதை ஜஸ்ட் செலக்ட் பண்ணிவிட்டு ஆப்ஜெக்டில் போயிட்டு ரிப்பீட்டில் மிரர் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி இது டூப்ளிகேட்டாக இங்கே ஒன்று வந்துடும். ஸோ இப்போ இங்கே நீங்கள் என்னென்னலாம் பண்ணுறீங்களோ அது அப்படியே இங்கே வந்து ஆக்ட் ஆகும். இப்போ இந்த ஒரு இதை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு வேறு கலர் மாற்றினீங்கன்னா அதுவும் இங்கே ஆக்ட் ஆகும். அதே மாதிரி பி கிளிக் பண்ணி பென் டூல் எடுத்துகிட்டு ஜஸ்ட் இங்கேருந்து ஒரு ஆப்ஜெக்ட் ட்ரா பண்ணுறீங்க அப்படின்னா அது அப்படியே வந்து இந்த சைடும் டூப்ளிகேட்டாக வரும்.
இந்த மாதிரி ட்ரா பண்ணிவிட்டு வெளியில் டபுள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஐசோலேஷன் மோட்லேருந்து எக்ஸிட் ஆகிடும். இப்போ அதை கிளிக் பண்ணிவிட்டு ஆப்ஜெக்டில் போயிட்டு எக்ஸ்பேண்ட் கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. தென் ரைட் கிளிக் பண்ணி அன்குரூப் கிளிக் பண்ணிங்கன்னா எல்லாமே தனித்தனி குரூப்பாக வந்துடும். இப்போ ரைட் கிளிக் பண்ணி ரிலீஸ் கிளிப்பிங் மாஸ்க் கொடுத்தீங்கன்னா இந்த ஆப்ஜெக்ட் எல்லாமே தனித்தனியாக வந்துடும். இப்போ நம்ம சொன்ன ட்ரிக்ஸில் உங்களுக்கு எந்த ட்ரிக்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி நிறைய இல்லுஸ்ட்ரேட்டர் டியூட்டோரியல்ஸ் நம்ம பிளேலிஸ்ட்டில் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இல்லுஸ்ட்ரேட்டர் பிகினர் கிளாஸஸ் சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸோ இப்போ இன்டிசைனுக்கு பேசிக் டியூட்டோரியல்ஸ் போடுற மாதிரி இல்லுஸ்ட்ரேட்டருக்கும் பேசிக் டியூட்டோரியல்ஸ் அப்லோட் பண்ணுவோம். அதில் நீங்கள் கிளியராக பேசிக்லேருந்து லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்த வீடியோவில் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோட சந்திக்கிறேன் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.